எனக்கு ஒரு ஆபத்துனா என்னோட புருஷன் வருவான்டா. என்னோட புருஷனுக்கும் ஒரு ஆபத்துனா என்னோட அண்ணன் வருவான்டான்னு சொல்லிட்டு, அந்த செயின் திருடனுங்கிட்ட ஆனந்தி மாசா சவால் விடுறாங்க. ஆனந்தியும் அன்பும் பிளான் பண்ண மாதிரியே அடுத்த நாள் காலைல அந்த செயின வாங்குறதுக்காக போறாங்க. ஆனா அன்பு ஆனந்திக்கு தெரியாமயே இன்ஸ்பெக்டரோட வேலு அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. அன்பு அந்த செயின வாங்க போகும்போது போலீஸோட வேலு வெளியே வராரு. அவங்கள பார்த்த அந்த திருடன் அந்த செயின கொண்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். மிச்சம் இருக்கிற 2 பேரும் ஆனந்தி கழுத்துல கத்திய வச்சு ஆனந்திய அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறானுங்க. ஆனந்திய கடத்திட்டு போனவனுங்கள துரத்திட்டு அன்பும் போக, அன்பு பின்னாடியே வேலும் போறாரு. அப்போ ஆனந்திய ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு ஆனந்திட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க. தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு பாருங்கடா. எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை காப்பாத்த என் அழகன் வருவான்டான்னு ஆனந்தி சவால் விட, அந்த நேரம் பார்த்து அன்பும் உள்ள வராரு. அன்பு அந்த திருடனுங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாரா விதமா அன்புவை 2 பேரு பிடிச்சிக்க, அன்புவை கத்திய வச்சு குத்த போறானுங்க. அப்போ அன்புவை காப்பாத்துறதுக்காக ஆனந்தி கத்திட்டே போகும்போது அந்த இடத்துக்கு வேலு வந்து அன்புவை காப்பாத்துறாரு. வேலு அங்க வந்ததை எதிர்பார்க்காத ஆனந்தி, வேலுண்ணா நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. கடைசியில அங்க இருக்கிற திருடனுங்க எல்லாத்தையுமே வேலு அடிச்சு போட, அங்க வந்த போலீஸ் அவனுங்கள அங்கருந்து புடிச்சிட்டு போயிறாங்க. அவனுங்கிட்ட இருந்த செயினையும் மீட்டு ஆனந்திட்ட குடுக்குறாங்க. இனிமே தான் இந்த சீரியல் விறுவிறுப்பா இருக்க போது. தான் ஆசைப்பட்ட செயின ஆனந்தி தான் மீட்டு குடுத்தான்னு தெரிஞ்சுக்கிட்ட அன்புவோட அம்மா ஆனந்தி மேல இனிமே பாசம் வைக்க போறாங்க. கூடிய சீக்கிரம் அன்புக்கு ஆனந்தி மனைவியாக போறாங்க.